ஆத்மாக்கள் வணக்க மாதம் 30ஆம் நாள். உத்தரிக்கும் இடத்தை நினைத்து தியானிப்பது மிகவும் சிறந்தது. தியானம். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளரை கொன்றொழித்தார். அவர்களுடைய நகரத்தையும் தீக்கிரை ஆக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்கப் பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இந்த கடைசி தியானத்தில் நமது நினைவினால் உத்தரிக்கிற இடத்தில் சென்று அங்கு அகோரமாய் எரியும் நெருப்பை கண்டு அங்கு மிகவும் வருந்தி நொந்து புலம்பி எழும் ஆன்மாக்களை காண்கிறோம். இந்த தியானத்தால் பெரும் பாவிகள் பலர் மனம் திரும்பினர். தேவ ஊழியத்தில் அசட்டையாக இருந்தவர்கள் ஞான சுறுசுறுப்பு அடைந்தனர். கிறிஸ்தவர்களே, நீங்களும் உங்கள் பக்தியை தூண்டும் வகையில் முன் தியானங்களில் அறிந்தவற்றை சுருக்கமாக மீண்டும் தியானித்து சில அறிவுரைகளை கேட்பீர்களாக. 1. இறைவனால் படைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தாலும் அவரது விலைமதியாத திரு இரத்தத்தாலும் மீட்கப்பட்ட அந்த ஆன்மாக்கள் இவ்வளவு கடின வேதனைகளால் தண்டிக்கப்படும் காரணம் என்ன? அவர்கள் இவ்வுலகில் வாழும்போது கட்டிக்கொண்ட சிறு சிறு பாவங்களுக்கும் மன்னிக்கப்பட்ட சாவான பாவங்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரமே ஆகும். ஆகையால் இத்தனை வேதனைகளுக்கும் காரணமான பாவங்கள் சிறியவை என்று எண்ணி அச்சமின்றி செய்யலாமோ? கூடாது. 2. எந்த பாவத்துக்கும் தேவ நீதியின்படி பரிகாரம் செய்ய வேண்டுமென்பது சத்திய விசுவாசம். இவ்வுலகில்தான் அந்த பரிகாரத்தை ஜபதப தான தர்மங்களினாலும் திருச்சபையின் பலன்களினாலும் வாழ்வில் நிகழும் பற்பல துன்பங்களை பொறுமையோடு அனுபவிப்பதனாலும் வெகு எளிமையாக பாவ பரிகாரம் செய்யலாம். அப்படி செய்ய தவறும் இடத்தில், உத்தரிக்கிற இடத்தில் மனவாக்குக்கு எட்டாத வேதனைகளை பட்டு அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியுள்ளது. 3. ஏனெனில் பகலாய் இருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது என்ற இயேசு கிறிஸ்துவின் வாக்கின்படி மரணத்திற்கு பின் உள்ள காலம் இரவு காலம். அக்காலத்தில் தண்டனையின் வழிதான் பரிகாரம். ஆகவே பகலின் காலமாகிய வாழ்வின் காலத்தில் அதிக பக்தியோடும் சுறுசுறுப்போடும் உங்களால் ஆன மட்டும் நற்செயல்கள் எல்லாவற்றையும் செய்கிறதோடு வருகிற துன்பங்களை பொறுமையோடு சகித்து புண்ணியங்களை செய்வீர்களாக. 4. உத்தரிக்கும் இடத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களைக் கண்டு அவர்கள் புலம்புகிற புலம்பலையும் இடுகிற அபய சத்தங்களையும் கேட்டு கொடிய விலங்குகள் கூட இறங்குமே, உங்களுக்கு இரக்கம் ஏற்படாமல் போகுமோ? அந்த ஆன்மாக்கள் அகோர நெருப்பில் வேகும்போது நீங்கள் பாராமுகமாக இருக்கலாமோ? அந்த ஆன்மாக்கள் துன்புறும்போது நீங்கள் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டாமோ? 5. உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு இறங்கி அவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு பல வகையான நன்மை உதவிகள் வரும் என்பது நிச்சயம். உங்களுடைய சொந்த ஆதாயத்தை பற்றியாவது அந்த ஆன்மாக்களுக்காக இறங்கி ஜெபம் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சோதனைகளில் நீங்கள் மோசம் போகாமலும் வருகிற துன்பங்களால் துவண்டு மயங்கி சோர்ந்து போகாமலும் நன்னெறியில் வாழ்ந்து நன்மரணம் அடைந்து
விண்ணக பேரின்ப வீட்டில் சேர்வோம் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு ஏற்பட வேண்டுமெனில் உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் இரக்கம் கொள்ளுங்கள். 6வது, உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உதவி இரக்கம் காட்ட நல்ல வழிகள் இருப்பதால் வருத்தமின்றி துன்பமின்றி அவர்களுடைய வேதனைகளை அமர்த்தி தணித்து குறைத்து முடிய செய்யலாம். நீங்கள் தினமும் வழக்கமாக ஜெபிக்கும் ஜெபங்களையும் நடத்தும் நற்செயல்களையும் கடமைகளையும் வேலைகளையும் தகுந்த கருத்தோடு செய்வீர்களானால் எத்தனையோ பலன்களையும் அருள் கொடைகளையும் ஞான நன்மைகளையும் அடையக்கூடும். இவைகளை உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக தூய உள்ளத்தோடு ஒப்பு கொடுப்பதால் உங்கள் பலன் இரட்டிப்பு அடைகிறது. அதை விட்டு உங்கள் அசட்டைத்தனத்தால் உங்கள் பயனையும் இழந்து உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கு வரக்கூடிய உதவி சகாயத்தை தடுக்கிறீர்களே, இது பெரிய அநியாயம் அல்லவா? 7வது, உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு உங்களாலான உதவி சகாயம் எல்லாம் செய்ய உங்களுக்கு அதிக ஆசை இருந்தால் அனைத்தையும் அவர்களுக்கு நேர்ச்சி காணிக்கையாக மரியன்னையின் பாதத்தில் வைத்து விடுங்கள். அப்படி செய்பவர்களுக்கு இம்மையிலேயும் மறுமையிலேயும் தாங்கள் கொடுக்கிறதற்கு 1க்கு 100ஆக கொடுக்கப்படும் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். 8வது, உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு நீங்கள் எவ்வளவு இரக்கம் காட்டி உதவி செய்திருப்பீர்களோ அதே அளவு நானே நீங்கள் உத்தரிக்கிற போது உங்களுக்கும் கிடைக்கும். 8வது, உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்கு நீங்கள் எவ்வளவு இரக்கம் காட்டி உதவி செய்திருப்பீர்களோ அதே அளவுதானே நீங்கள் உத்தரிக்கிற போது உங்களுக்கும் கிடைக்கும். ஏனெனில் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆகவே உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்று ஆசிக்கும் உதவி சகாயம் அவர்களுக்கும் கிடைக்கச் செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள் என்பது இயேசுவின் அன்பு கட்டளை. சகோதரர்களே, நெருப்பில் விறகு இடாமல் போனால் நெருப்பு அணைந்து போகும். ஆகவே இந்த நவம்பர் மாதத்தில் உத்தரிக்கிற ஆன்மாக்கள் பேரில் கொள்ளும் பக்தியானது குறைந்து அணைந்து போகாதபடி வருடத்தில் வரும் அந்தந்த திங்கட்கிழமைகளில் இப்போது சொன்ன தியானங்களில் ஒவ்வொன்றை வாசிக்க வேண்டுமென்று அறிவீர்களாக. இன்றைய நாளில் நாம் அடிக்கடி சொல்ல வேண்டிய சிறிய ஜெபம். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே எனக்கு ஆதரவாக இரும். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே எனக்கு ஆதரவாக இரும். தூய மரியாயின் மதுரமான திரு இருதயமே எனக்கு ஆதரவாக இரும். புதுமை 1867ஆம் ஆண்டு பாரிஸ் நகரில் ஒரு ஏழை பெண் ஒரு செல்வந்தரிடம் வேலை செய்து வந்தாள். மாதந்தோறும் தான் வாங்குகிற சம்பளத்தில் உத்தரிக்கிற ஆன்மாக்களை குறித்து ஒரு திருப்பலி செய்விப்பது வழக்கம். விண்ணகம் செல்லும் வாயிலில் இருக்கும் ஆன்மாவுக்காக அந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கும்படி சொல்வாள். அவளுக்கு ஓர் கடின நோய் ஏற்பட்டதால் தன் வேலையை விட்டுவிட நேர்ந்தது. உடல் நலம் அடைந்த போது கையில் இருந்த பணமெல்லாம் செலவழிந்து போயிற்று. அவள் கையில் ₹1/2 மட்டும் இருந்தது. கடவுளை நம்பி வேலை தேடி புறப்பட்டாள். தூய எஸ்தாக்கியாரின் தேவாலயத்தில் சென்று சிறிது நேரம் ஜெபம் செய்யும்படி சென்றாள். அந்நேரத்தில் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக திருப்பலி நடந்து கொண்டிருந்தது. அதை கண்ட அப்பெண் அந்த மாதம் தான் உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கவில்லை என்று கண்டு தன்னிடம் இருந்த ₹1/2 என்ன செய்வது என்று யோசித்தாள். பின்னர் இறைவன் தன்னை கைவிட மாட்டார் என்று நம்பி உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அந்த திருப்பலியில் மகா பக்தியோடு தானும் பங்கு கொண்ட பிறகு தனக்கு என்ன வேலை கிடைக்குமோ என்று கலக்கத்தோடு சென்று கொண்டிருந்தாள். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு இளைஞன் அவள் அருகில் வந்து, "நீ வேலை தேடி செல்கிறாய் அல்லவா?" என்று கேட்டான். அவள், "ஆமாம் ஐயா, வேலைதான் தேடி செல்கிறேன்" என்றாள். அப்போது அவன் தெருவீதியில் இன்ன வீட்டில் ஒரு பெண்மணி வாழ்கிறார். அவர் மிகவும் செல்வம் உடையவர், நல்லவர்,
நீ அங்கு போ, அங்கே உனக்கு வேலை கிடைக்கும். அவர் உன்னை அன்போடு வேலையில் சேர்த்து கொள்வார் என்று கூறி திருவீதியில் நடந்து சென்ற மக்களோடு மறைந்து விட்டான். இளைஞன் தன்னிடம் கூறியபடியே குறிப்பிட்ட வீட்டில் சென்று கதவை தட்டி அழைத்தாள். அங்கிருந்த பெண்மணி கதவை திறந்து அவளை உள்ளே வா என்று அன்போடு அழைத்தாள். இவள் உள்ளே சென்றதும், அம்மா, உங்களுக்கு வேலை செய்ய ஒரு வேலைக்காரியை தேடுகிறீர்கள் என்று அறிந்து இங்கு வந்தேன் என்றாள். அதற்கு அந்த பெண், சகோதரியே, நீ கூறுவது மிகவும் வியப்பாக உள்ளது. இப்போதுதான் என்னிடம் வேலை செய்த பெண்ணை வேண்டாம் என்று அனுப்பினேன். இது எனக்கு மட்டுமே தெரியும், அல்லாமல் வேறு யாருக்கும் தெரியாதே. உன்னை அனுப்பியது யார் என்று கேட்டாள். அதற்கு அவள், அம்மா, நான் தெருவீதியில் நடந்து வரும்போது ஒரு நல்ல இளைஞரான துரை என்னை இந்த வீட்டிற்கு வரும்படி கூறினார். என்னிடம் பிழைப்புக்காக ஒரு இல்லாததால் இன்றுதானே வேலையில் சேரலாம் என்று நினைத்து வந்தேன் என்று கூறினாள். இதை கேட்ட அப்பெண்மணி மிகவும் வியந்த அந்த இளைஞன் யார் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் போது அந்த ஏழை பெண் அந்த அறையில் தொங்கும் ஒரு புகைப்படத்தை காட்டி, இந்த சாயலில் இருந்த இளைஞன்தான் என்னை அனுப்பியது என்று கூறினாள். இந்த வார்த்தையை கேட்ட பெண்மணி பெருமூச்சு விட்டு மூர்ச்சையாய் அழுது கலங்கி கூக்குரலிட்டு சொன்னதாவது, நீ என்ன சொல்லுகிறாய்? உனக்கு இன்றி நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் எனக்கு விவரமாய் சொல்லி என்று கேட்டாள். விண்ணக வாயிலில் இருப்பவர்களின் ஆன்மாவுக்காக தான் திருப்பலி ஒப்பு கொடுக்கும் விதம் இளைஞன் சொன்னது எல்லாம் விவரமாக சொன்னாள். செல்வந்த பெண் ஏழை பெண்ணை கட்டியணைத்து, நீ எனக்கு பணிப்பெண் அல்ல, நீ என் மகள்தான். இன்று நீ கண்ட இளைஞன் என் மகன்தான். அவன் 2 ஆண்டுகளுக்கு முன் இறந்து போய்விட்டான். நீ என்று ஒப்பு கொடுத்த திருப்பலியால் அவன் விண்ணகம் சென்றிருக்கிறான் என்பது எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. எனவே நீ எங்கும் செல்ல வேண்டாம். நாம் இருவரும் சேர்ந்து உத்திரிக்கிற ஆன்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று கூறி அவளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு தன் மகளைப் போல் நடத்தி வந்தாள். சகோதரர்களே, உத்திரிக்கிற ஆன்மாக்களை குறித்து இந்தந்த காரியங்களை செய்து கொண்டு வருவோம் என்று உறுதியான பிரதிஜ்ஞை செய்ய வேண்டுமென்று அறிவீர்களாக. உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல். அவர்களை குறித்து பக்தியோடு தேவ நற்கருணை வாங்குவது. ஜெபம். எங்கள் உத்தம நன்மையாகிய இயேசுவே, தேவரீர் எங்கள் பாவங்களை உம்முடைய திருத்தோளில் பாரமான சிலுவையை சுமந்தீரே. இந்த மட்டில்லாத கிருபையை பார்த்து மரித்த கிறிஸ்தவர்களுடைய ஆன்மாக்களுக்கு கிருபை செய்யும். விசேஷமாக ஆறுதலற்றவர்களாயிருப்பவர்கள் பேரில் அதிகமாய் இறங்கி அவர்களுக்கு விரைவில் விண்ணக வாசலை திறக்க அனுகிரகம் செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். இன்று உத்தரிக்கும் ஆத்மாக்களை விடுவிக்கும் பொருட்டு புனித ஜெத்ருத் அம்மாளுக்கு இறைவன் கற்றுத்தந்த ஜெபத்தை இன்றைய ஜெபமாலையில் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபத்தை புனித ஜெத்ருத் ஜெபிக்கும் போது பல ஆன்மாக்கள் உத்தரிக்கும் தளத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதை கண்டார். ஆண்டவர் அவருக்கு தந்த வாக்குறுதி என்னவெனில், இதை ஒரு முறை ஜெபிக்கையில் குறைந்தது 1000 உத்தரிக்கும் தல ஆத்மாக்கள் மீட்கப்படுவர் என்பதாம். எனவே நாமும் இந்த ஜெபத்தை தினமும் சொல்வோம். இன்று 50,000 உத்தரிக்கும் ஆத்மாக்களை விடுவிக்கும் பொருட்டு இன்றைய ஜெபமாலையில் ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபமாலை நம்மிடம் இருக்கும் ஜெபமாலையிலேயே சொல்லலாம். முதலில் நம்பிக்கை அறிக்கை, பின்பு ஒரு முறை கர்த்தர் கற்பித்த ஜெபமும் 3 அருள்நிறை ஜெபமும் திருத்துவ ஜெபமும் சொல்லவும். பெரிய மணிகளில் கர்த்தர் கற்பித்த ஜெபமும் சிறிய மணிகளில் ஜெத்ருத் அம்மாளுக்கு அருளிய ஜெபத்தை சொல்லவும். ஸ்கிரீனில் ஜெபத்தின் வரிகள் இருக்கும். அதை பார்த்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். நித்திய
சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீரிவர் பாரிசாய் இருந்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எல்லா நன்மைகளும் நிறைந்தாம் இறைவா, கெட்ட மனிதரும் நன்றியில்லாத பாவிகளுமாய் இருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாட்சி கொண்டிருக்கும் உம் திரு சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் உம் அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடக்க ஆசையாய் இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்து எவ்வித கவன சிதறலும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்களுக்கு தந்தருளும். ஆமென். முதலில் தூய ஆவியாரின் அருள் வரங்களை கேட்டு ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருச்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய், வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே, வந்தருள்வீர். இதய ஒளியே, வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவாசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுட்டதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழியில்லாத இன்பம் அருள்வீரே. ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது நம்பிக்கை மட்டுமே நமக்கு அடித்தளமாக இருப்பதால் நாம் நமது நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். உண்மையான இறைவனும் உண்மையான மனிதனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கற்று தந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். தூய கன்னியாய் இருக்கிற நம் இறை அன்னையின் முக்கியமான மகிமையை குறித்து 3 முக்கியமான பேறு பலன்களை பெற அவரிடம் மன்றாடுவோம். முதலாவது, தந்தையாம் இறைவனுக்கு மகளாக இருக்கிற தூய கன்னி மரியாவே, எங்களிடம் விசுவாசம் வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். திருமகனாம் இறைவனுக்கு தாயாக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் நம்பிக்கை வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும்.
அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மூன்றாவதாக, தூய ஆவியாராம் இறைவனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கும் தூய கன்னி மரியாவே, எங்களிடம் பக்தி வளர்ந்து பலன் அளிக்கும்படி உம் திருமகனிடம் எங்களுக்காக மன்றாடும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல் ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். இயேசுவின் புனித இருதயமே, நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உலகத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள
எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். இயேசுவின் புனித இருதயமே, நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரியாளின் மாசற்ற இருதயமே,
பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உலகத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல் ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன்.
என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். இயேசுவின் புனித இருதயமே, நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உலகத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள
எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். இயேசுவின் புனித இருதயமே, நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரியாளின் மாசற்ற இருதயமே,
பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உலகத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும். அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல் ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆத்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆன்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன்.
என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பில்லாத திரு இரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நிறைவேறிய இனி நிறைவேற இருக்கிற எல்லா திருப்பலிகளோடும் சேர்த்து உத்தரிக்கும் தல ஆத்மாக்களுக்காகவும் உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருச்சபையின் ஆன்மாக்களுக்காகவும் எனது குடும்பத்தினரின் ஆன்மாக்களுக்காகவும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். இயேசுவின் புனித இருதயமே, நித்திய இளைப்பாற்றியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. மரியாளின் மாசற்ற இருதயமே, பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உலகத்திற்காகவும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்மாக்களின் பாவங்களை பொறுத்தருளும், அவர்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் எல்லா ஆன்மாக்களையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கத்தை உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் மேல் பொழிந்து அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமேன். தாயே உத்தரிக்கும் ஸ்தலத்தோர்க்கு போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. போயா தஞ்சமும் ஆதரவும் நீயே. உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மாக்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் மன்றாட்டு மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தய பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களில் உத்தம கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதி தூதருமாகிய சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நவவிலாச சபையாயிருக்கிற சகல சமணசுக்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களும்
தீர்க்கதரிசிகளுமாகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகருமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரேன்சியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனுவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இரோனிமுசே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மெட்ரானிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும் தபோதனர்களுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மகதலேனாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரீனாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரமாலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவிகளுமாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய திருவடிகளான ஸ்ரீ பூமான்களாக்கிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தயாபரராய் இருந்து மரித்த விசுவாசிகளின் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராய் இருந்து எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. சகல பொல்லாப்புகளிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது கோபத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உமது நீதி அகோரத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. பசாசின் வல்லமையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடூர வியாகுலத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. கொடிய ஆக்கினிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. அக்கினி சுவாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. துயரமான அழுகையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திருமனித அவதாரத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மாசில்லாத உற்பத்தையும் பிறப்பையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மதுரமான நாமத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய பாலத்துவத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய ஞானத்தையும் உபவாசத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய இரத்த வேர்வையை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் கட்டுண்ட கட்டுகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவரீர் பட்ட அடிகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திருமுள்முடியை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய திரு சிலுவையை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய 5 திரு காயங்களை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் மரணத்தை ஜெயித்தெழுந்த தேவருடைய மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய விலைமதியாத திரு ரத்தத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேவருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியின் ஆகமனத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி. நடுத்தீர்வை நாளிலே பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவியாயிருந்த மகதிலே நம்மாளுக்கு பாவ மன்னிப்பை தந்தவரும் நல்ல கல்வனின் மன்றாட்டை கேட்டவருமாக்கிய தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. மரணத்தின் திறவுகோலையும்
நரகத்தின் திறவுகோலையும் கைக்கொள்ளுகிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் ரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. எங்கள் சகோதரர், உறவினர், நண்பர்களுடைய ஆத்துமங்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று ரட்சித்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பூலோகத்தில் யாவரும் நினையாத சகல ஆத்மாக்களுக்கும் தயவு செய்ய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிறிஸ்துநாதரிடத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள இடத்தை கட்டளையிட்டருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. பாவ தோஷத்தால் உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் துயரத்தை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களுடைய ஆசை நிறைவேற தயபுரிய வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உத்திரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதி பலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. இறைவனின் மகனே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. கிருபையின் ஊரணியே, தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, உத்தரிக்கிற ஸ்தல ஆத்மாக்களுக்கு இளைப்பாற்றி தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மரித்த விசுவாசிகளுக்கு இளைப்பாற்றி தந்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, மரித்த விசுவாசிகளுக்கு நித்திய இளைப்பாற்றி தந்தருளும். நரக வாசலிலே நின்று மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களை மீட்டு ரட்சித்தருளும் சுவாமி. சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. அப்படியே ஆக கடவுது. சுவாமி, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அபாய சத்தம் தேவரருடைய சந்நிதி மட்டும் வர கடவுது. செபிப்போமாக. சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுக்களை அங்கீகரித்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்கள் மிகுந்த ஆவலோடு கேட்கிற பாவ மன்னிப்பை கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். சதா காலமும் ஜீவியரான இறைவா, இந்த மன்றாட்டை தயவோடு கேட்டருளும் சுவாமி. நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார், நண்பர், உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உறவினர், நண்பர் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஆமேன். உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக திரு இருதய ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். திவ்ய இயேசுவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தின் ஆன்மாக்கள் பேரில் இரக்கமாயிரும். தாவீது அரசரின் குலத்தில் உதித்த இறைவனின் புத்திரனாகிய இயேசுவே, சிலுவை பாரத்தால் அதிகரித்த உமது திரு காயங்களின் கொடிய வேதனைகளை பார்த்து உத்தரிக்கிற ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிரும் சுவாமி. தேவரீர் அன்று சிலுவை பீடத்தில் பலியாகும் நேரம் பச்சாதாப கல்வனுக்கு கிருபை புரிந்தது போல இந்த ஆன்மாக்களின் பேரில் இரக்கமாயிருந்து அவர்களை உமது பிரத்யட்ச தரிசனையின் பாக்கியத்தில் சேர்த்தருளும். அங்கே சகல புனிதர்களோடும் சமரசுகளோடும் அவர்கள் சதா காலமும் தேவரீரை வாழ்த்தி ஸ்துதித்து கொண்டிருப்பார்களாக. ஆமேன். உன்னதத்தில் வீற்றிருக்கும் பிதாவே, உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காக திவ்ய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு ரத்தத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பரிசுத்தரே, சர்வ வல்லப பரிசுத்தரே, அச்சமான பரிசுத்தரே, சுவாமி எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்கு பொறுத்தலை தந்தருளும். மரித்த சகல விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை கட்டளையிட்டருளும். ஆமேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.